காலம். அதான் நீங்கள் எதுவும் காட்டினீங்களே, திரண்டிருக்காங்க, பரப்புரையே ஆரம்பிச்சிருக்காரு, அவ்வளோதான். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் கூட்டம் அது வரும், கூட்டம் வரதானே செய்யும். ஒரு நடிகர் இதுவரை திரையில் பார்த்த ஒரு கலைஞர் இப்படி வரும்போது பார்க்குறது கூடுவாங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எம்ஜிஆர் வராரு, சிவாஜி வராருன்னு கூட்டிகிட்டு போய் நிறுத்தினதெல்லாம் இருக்குது. இதே மாதிரி மணிக்கணக்கான நின்றதெல்லாம் இருக்குது. கடைசியாக அவர் வரலை, அப்படியே போயிட்டார் பரமக்குடியோடனே இளையாங்குடியில் நாங்கள் நின்று ஏமாந்து திரும்பினதெல்லாம் இருக்குது. இது கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கே 5 மணி நேரம் அப்படிங்கும்போது அவரை பார்ப்பதற்கு இப்போ லட்சக்கணக்கான மக்கள் காத்திருக்கிறாங்க. அது வரும். இப்போ சகோதரர் அஜித்தை இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும். என்ன பண்ணலான்னு சொல்லி ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தால் இதை விட கூட்டம் வந்து தான் இருக்கும். நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டால் இதை விட 2 மடங்கு கூட்டம் தான் வரும். நீங்கள் அதை கூட்டத்தை பார்க்காது, முன்வைக்கிற கொள்கையை பார்க்க உருப்படாது. இல்லைன்னா சரியான தொண்டர்கள் இருக்கணும், கட்டுப்பாடான தொண்டர்கள் இருக்கணும். அவங்களாம் ஒரு கட்டுப்பாடு இல்லாதவங்க, சின்ன குழந்தைங்க தானே, அவன் சினிமா பார்த்துட்டு போனவங்க தானே, அவங்களுக்கு கொள்கைகள்லாம் தெரியாதுல்ல. அது போகிற ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். எல்லா கட்சியும் நாங்கள் பார்த்துருக்குறோம்ல, ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குதுன்ட்டு. அதுதான் அந்த கட்சியினுடைய நிலையம். யாரோ எழுதி கொடுக்குறது, யாரோ சொல்கிறது பேசிக்கிறார் தவிர கீழே நாங்களாம் ஃபீல்டில் இருக்கிறோம் சார். ஃபீல்டில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இப்போ நாங்கள் இருக்கிறோன்னா ஊரில் உள்ளே போனால் தப்பாக பண்ணிவிட்டு எதுவும் செய்யலாம், ஊர் உள்ளே போய் வர முடியுமா? ஜனங்க முந்தி மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறாங்க. சும்மா நேற்று பார்த்துருப்பீங்க, திருச்சியில் எல்லாம் கூட தேவையில்லாமல் குற்றச்சாட்டாக சொல்லணும். முக்கியமான பெரிய ஒரு ரயில் பெட்டி மாதிரி எடுத்துன்னு போயிட்டு நேரத்தோட பவன் நேற்று 2-3 நிகழ்ச்சியில் அவட கேன்சல் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. ஆக மக்களுக்கு உழைக்கக்கூடிய இயக்கங்கள் எதுன்னு ஜனங்களுக்கு தெரியும். 75 வருஷம் எங்கள் கட்சியினுடைய ஆயுசு. நாங்கள் செய்யாத சாதனை யாருமே செய்ததே கிடையாது. அதனால் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி மேலே பல புகார்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் எடுபடாது. மக்கள் சரியாக இருக்கிறார்கள். நான் எதுவும் பார்க்கலைங்க, நான் மீட்டிங்கில் இருந்தேன், ஃப்ளைட்டுக்கு நேராக பிடிக்கிறதுக்காக வந்தேன், அதனால் எனக்கு தெரியல. நான் பார்த்துட்டு சொல்கிறேன். பொதுமக்கள் சந்திப்பு பற்றி என்ன நினைக்கிறீங்க? நானும் உங்கள் மாதிரி தொலைக்காட்சியில் பார்த்தேன். நிறைய இளைஞர்கள், இளம்பெண்கள், 40 வயதிற்கு உட்பட்டவர்கள் நிறைய பேர் திரண்டு இருந்ததை பார்க்க முடியும். அவரோட பேச்சை பார்த்தீங்கன்னா செஞ்சீங்களா, நீங்கள் சொன்னீங்களா, செஞ்சீங்களாங்கிற மாதிரி அவங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பண்ணிலே பேசுகிற மாதிரி ஒரு இது இருக்குது. அதை எப்படி நான் பார்க்குறீங்க? நான் அப்படி பார்க்கல. அதனால அம்மாவை ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணால் அது நம்மளுக்கெல்லாம் மகிழ்ச்சியான விஷயம் தான். கேப்டனோட தம்பின்னு சொல்லக்கூடிய அந்த நடிகர் விஜய் ஒவ்வொரு மீட்டிங்லையும் சாரி அங்கிள், சாரி சார் அப்படிங்கிறது அவரோட அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுதா? அது உங்களோட இல்லை, அது ஒவ்வொருத்தருடைய ஸ்டைலுங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு நம்ம கருத்து சொல்ல முடியாது. இன்னைக்கு யாருமே இன்னொருத்தர் கருத்தை கேட்கக்கூடிய அளவு யாரும் இல்லை. அட்வைஸ் பண்ணுற இடத்துலையும் நாங்கள் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து வர்றாங்க, அவங்களுக்கு தெரியாதா எப்படி பேசணும், என்ன பேசணும்னு? அவங்க ஒரு கால்குலேஷனில் வர்றாங்க, அவங்க ஒரு நினைப்பில் பேசுகிறாங்க. அதுக்காக நம்ம அது குறை சொல்லணும்னோ, விமர்சனம் சொல்கிறனோ, இல்லை அட்வைஸ் பண்ணுறோமோ, எங்களுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. அதனால் அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்கவுங்க பேசுகிறாங்க. என்னுடைய முதல் பிரச்சாரத்தை திருச்சியிலேருந்து தொடங்கியிருக்காரு மேடம். ஆமாம், ஏற்கனவே 2 மாநாடு நடத்தியிருக்காரு. பொதுவெளியில் மக்களோட நான் பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில் நேற்று திருச்சி, அரியலூர், பெரம்பலூர்னு வந்தாங்க. பட் ரொம்ப காலதாமதமாக தான் போய் ரீச் ஆச்சுன்னு சொன்னாங்க. பட் நான் பார்க்கல, ஏன்னா எங்களுக்கு தொடர்ந்து சுற்றுப்பயணம் இருந்ததுங்க. நான் கேள்விப்பட்டேன். ஆரம்பிச்சிருக்காரு, வாழ்த்துக்கள்ங்க. பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். விஜய் நேற்றுக்கு சரி இருந்தார். ஆமாம், நிறைய கூட்டங்கள் எதிர்பார்த்ததோட அவர் கூட்டம் நிறைய வந்துச்சு. ஆனால் ஒரு கட்டுக்கோப்பு இல்லை, எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்த்தேன். இப்போ அவர் மாநாடு ஒரு கூட்டம் எப்படி நடத்தணுங்கிறது அவருக்கு புரியலையா, இல்லை உங்களோட பார்வையில்? இல்லை, அவர் நீங்கள் பத்திரிகையில் கூட உங்களுக்கே தெரியும், அந்த உண்மை தெரியும். அவர் மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் தமிழ்நாட்டில், சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நான் பல ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறேன், அவர் பின்னாடி ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு அரசியல் இயக்கமாக அதை மாற்றணும். அந்த ரசிகர் கூட்டத்தை ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றுங்கிறது அது பெரிய ரொம்ப கஷ்டம். அது நீங்கள் அது ஒரு கிளைக்கழகம் ஆரம்பித்து ஒரு கிராமப்புறங்களில் கிளைக்கழகம், நீங்கள் நகர்ப்புறங்களில் வட்டக்கழகம், இதெல்லாம் ஆரம்பித்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு இது ஆரம்பித்து ஒரு டிசிப்ளினை கொண்டு பண்ணுறது அதுக்கு டைம் ஆகும், நேரமாகும். இப்போ அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரங்கும் போது ஒரு இடத்துக்கு வராங்கும் போது லட்சக்கணக்கான அவருடைய ரசிகர்கள் கூடுவாங்க, பொதுமக்களை அவர் ஆவலோட பார்ப்பாங்க. ஆனால் அது ஒரு அரசியல் இயக்கமாக அதை எப்படி மாற்ற போகிறாங்கிற அவர் கையில் தான் இருக்குது. அவர் படித்த இளைஞர்,
அதே நேரத்தில் என்னென்னா அவருடைய இன்னைக்கு ஒன்றிய அரசு பற்றி அவர் சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி நாங்கள் வரவேற்கிறேன். திருச்சியை பற்றி சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. அதில் எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. ஏன்னா வந்து ஒரு இன்னைக்கு சினிமாவில் மாதிரி டக்குன்னு 1.5 மணி நேரத்தில் எல்லாத்தையும் மாற்றிட முடியாது. ஒரு 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 அரசாங்கமாக இருக்கட்டும், ஒரு மாவட்ட ஒரு ஆட்சியமாக இருக்கட்டும், ஒரு இதை எடுத்தீங்கன்னா அது பல மாதங்கள் ஆகும், ஒரு சில வருஷங்கள் கூட ஆகணும். அதுக்குண்டான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. அதை ஒரு காலப்போக்கில் அவர் புரிஞ்சுக்குவார். அவர்